என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஆயுத பூஜையுமே வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நான் ஏன் வந்து ஆயுத பூஜை பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக செலிப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், பாப்பாவுக்கு ஸ்கூல் ஹாலிடே விட்டதுனால வந்து நான் அம்மா வீட்டில் இருந்தேன். அம்மா வீட்டில் தான் அங்கே தான் வந்து நான் வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணேன். ஸோ வீட்டுக்கு வந்து இங்கே சாமி கும்பிடவே இல்லை. நான் இந்த டியூஸ்டே தான் வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம வேலை. ஏன்னா பாப்பாவோட ஸ்கூல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட ஸ்கூல் அசைன்மெண்ட்டே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கே எங்களுக்கு வந்து 3 to 4 days கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா தாயரா பாப்பா இருக்குன்றதுனால ஒரே நாளில் வந்து நம்ம எல்லா வேலையுமே வந்து பண்ண முடியாது. நான் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கணும், ஸோ தானியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸோ ஹோம் ஒர்க் சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து நான் ஒவ்வொரு நாளைக்கு பிரித்து வந்து நான் க்ளீன் பண்ணேன். நான் 4 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சாட்டர்டேன்றதுனால வந்து பாப்பாவும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே தான். ஆனால் சாமி கும்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஸோ இதுதான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஸ்மில்லாபாத் தான் பண்ணியிருந்தேன். நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பிஸ்மில்லாபாத் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் மாமனார் வந்து வந்திருக்காங்க, சடனாக தான் வந்தாங்க. ஸோ அதனால் பாப்பா வந்து அவங்ககிட்ட விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கடைக்கு தான் போக போகிறோம். கடைக்கு போயிட்டு சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் டிலே தான். இப்போ போனால் வந்து கடையில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த செட் எல்லாமே இருக்கும், ஆயுத பூஜைக்குன்னு சொல்லிட்டு அந்த செட் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் ஆனால் டிலே ஆனதுனால கடையில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. எல்லாம் தனித்தனியாக தான் வாங்கணும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அப்படி இருந்தால் வாங்க, இல்லைனா வந்து தனித்தனியாக எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து தனி செட்டாக வந்து கிடைக்கலைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ பொரி ஒரு கடையில், பூ ஒரு கடையில் சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ தாயாரா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பூஜை வேலை பார்த்துலாம்னு சொல்லிட்டு பூஜை சாமான்ஸ் எல்லாமே வந்து கழுவி குங்குமஞ்சா வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாயாரா பாப்பா முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை என்னால் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பண்ணவே முடியாதுங்க. டக்கு டக்குன்னு ஏதாச்சும் பிடிச்சி இழுப்பா, ஸோ குங்குமத்தில் கை வைப்பா, மஞ்சளில் கை வைப்பா, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா. அதனால தான் பாப்பா தூங்குற டைமாக பார்த்து நான் இந்த வேலைலாம் வந்து நான் பண்ணிப்பேன் நான். ஸோ பாப்பா முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிட்ட தான், இல்லைன்னா கிச்சனில் ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா அதுதான் பண்ண முடியும். மற்றபடி வந்து இந்த சாமி ஒர்க் எல்லாமே வந்து பாப்பா தூங்கும்போது மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து நான் ஆஃப்டர்நூனில் வந்து ஸோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் சொல்லுங்கள், இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பொட்டு வைக்கும்போது வந்து ரொம்ப பொறுமையாக வைப்பேங்க. ஏன்னா வந்து நான் வந்து அப்படி தான். ஸோ மற்ற சாமான்லாம் கூட டக்கு டக்குன்னு வச்சுருவேன். பட் ஆனால் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் வந்து ரொம்ப பொறுமையாக வைப்பேன். ஏன்னா வந்து குங்குமம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வைக்கணும், அந்த ஷேப்பில் வைக்கணும். ஸோ கொஞ்சம் கூட வந்து கோணையாகக்கூடாது, கோணையாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து வைப்பேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் வந்து பொறுமையாக பார்த்து வைப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு வந்து ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஸோ நான் வந்து ஆசைப்பட்டு கேட்டது வந்து இந்த பசுமாடு தான். அது எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அம்மா வீட்டிலேருந்து பழக்கம். அம்மா வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து இது வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க. சில பேர் வீட்டில் தான் வந்து அந்த பசுமாடு வந்து வச்சுருப்பாங்க. அது வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபேக்ட்ரின்னு தெரில. ஆனால் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக சாமி கும்பிட்ற பர்சன், கோவிலுக்கு போகிற பர்சன்லாம் இல்லைங்க. அக்கேஷ்னலாக தான் வந்து சாமி கும்பிடுவேன் நான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, ஃப்ரைடேக்கு வந்து கம்பல்சரி சாமி கும்பிடணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. எனக்கு எப்போ தோணுதோ
வந்து இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு தோணுச்சுன்னா வந்து சாமி கும்பிட்டுருவோம். அது எந்த நாள்னு பார்க்க மாட்டேன். சண்டே கூட கும்பிடுவேன் நானு. எனக்கு வந்து எப்போ வந்து இன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணும்போது எல்லாமே வந்து சாமி கும்பிடுவேன். கரெக்ட்டா வந்து பர்ட்டிகுலரா வந்து இந்த டேல தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சு நான் கும்பிட மாட்டேன் நானு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணாலுமே வந்து எனக்கு புடிச்ச வேலைய வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா பண்ணுவேங்க. அது வந்து வினோத்துக்கு வந்து நல்லாவே தெரியும் வந்து. நான் ரெகுலரா சாமி கும்பிடுற பெர்சன் இல்ல. அதே மாரி கோவிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கேஷனலா தான் போவேன். எப்பயாச்சும் ஒரு நாள் சாமி கும்பிட்டாலுமே வந்து அது அது அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அத பார்க்கும்போது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சாமி கும்பிட்டேன்னா, வீடே வந்து ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும் சாமி கும்பிடுற அந்த டே வந்து. ஆனா வந்து அத வந்து நான் ரெகுலரா பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியல. எனக்கு தோணும்போது எல்லாமே வந்து அப்பப்போ சாமி கும்பிடுவேன். இன்னைக்கு சாமிக்கு ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசரி தான். இது வந்து நார்மல் கேசரியா பண்ணல. பைனாப்பிள் கேசரி தான். ஆனா வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணி நான் ஃப்ரூட்டா வந்து போடலைங்க. எசன்ஸ் தான் போட்டேன். இது ரொம்ப நாள் ஆசை வந்து இது மாரி வந்து பைனாப்பிள் கேசரி வந்து நான் பண்ணணும் அப்டின்ட்டு. ஆனா அந்த ஃப்ரூட்ல பண்றது எனக்கு தெரியாது. இதுவுமே வந்து நான் எசன்ஸ் போட்டு இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதோட சின்ன ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெறைய எடுத்துக்கங்க. கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நட்ஸ் போட்டு வந்து நல்லா முந்திரி போட்டு நல்லா அந்த கீல வந்து வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதே கீல பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன் நானு. ரொம்ப வந்து கம்மியா தான் பண்ணேன் நானு. பக்கத்துல 2 வீட்டுக்கு கொடுத்தேன் அவ்வளோதான். ரொம்ப ஸ்வீட்ன்றதுனால அதிகமா சாப்பிட போறதில்ல. ஸோ 1 கப் தான் எடுத்திருக்கேன். 1 கப் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி இது மாரி கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு வந்து நான் 2 1/2 கப் தண்ணி ஊத்துனேன். கொஞ்சமா வந்து அந்த கலர் கேசரி கலர் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 மூடி நான் ஆட் பண்ணிட்டு நல்லாவே கலரி விட்டுக்கிறேன். ரவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3/4 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்றேன். சில பேர் வந்து 1 கப் ரவைக்கு வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணுவீங்க. ஆனா ரொம்ப ஓவர் ஸ்வீட்டா ஆயிடும். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஓவர் ஸ்வீட் புடிக்காது. அதனால வந்து 3/4 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து சுகர் வந்து கொஞ்சம் மினிமலா சாப்பிடுற பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த இந்த குவான்டிட்டி வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. 1 கப் ரவைக்கு வந்து 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லாவே கேரமலைஸ் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நட்ஸ் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி வந்து ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தான் குக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிருச்சு. இது வந்து நான் எசன்ஸ் தான் ஊத்துனேன். ஆனா ஃப்ரூட்ல பார்த்தீங்கன்னா, பண்ணீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தானியா பாப்பா ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. என்னன்னு தெரியலங்க, தானியா வந்து இன்னைக்கு அவ்ளோ கியூட்டா இருந்தா. கண்டிப்பா வந்து ஜவுரி முடி வைக்கணும்னு கேட்டுட்டே இருந்தா. அதனால பாப்பாவுக்கு ஜவுரி முடி வச்சாச்சு. ரொம்ப அழகா இருந்தா தானியா. உங்களுக்கு கேமரால பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து நேர்ல பார்க்கறது வந்து அவளுக்கு போடுற காஸ்டியூம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவளுக்கு கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து காண்பிச்சது அவளுக்கு. ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் தாயரா பாப்பா எழுந்தாங்க. எழுந்ததுமே வந்து மில்க் எல்லாமே குடிச்சிட்டு, பாப்பா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். இவங்கள ரெடி பண்றது தாங்க ரொம்ப கஷ்டம். தானியாவாச்சும் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா சொல்றபடி வந்து அவளுக்கு மேக்கப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். கேர்ள் பேபிக்குனாலே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். மேக்கப் பண்றதுனா வந்து குழந்தைங்க வந்து அவ்ளோ ஆர்வமா இருப்பாங்க. அதே மாரி தான் தானியா வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தா. ஆனா தாயரா பாப்பா அப்படியே ஆப்போசிட். ஸோ என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேட்டை பண்ணா. அதுக்குன்ட்டு வந்து பாப்பா கையில வந்து மொபைல் குடுத்து வந்து அவங்கள காமிக்க வைக்கிறது அப்படின்ட்டுலாம் இல்ல. இப்ப யார பார்த்துட்டு இருக்கான்னா, தானியா நான் இவள ரெடி பண்ணேன்னா, "பாரு அக்கா ரெடி ஆயிட்டா, நீயும் ரெடி ஆயிடு. அம்மா உனக்கும் வந்து எல்லாமே பண்ணி விடுறேன்" சொல்லி சொல்லி தான் வந்து பாப்பாவ ரெடி பண்ணேன். அப்பதான் வந்து கொஞ்சம் அமைதியா காமிச்சா. இல்லன்னா வந்து அவ அவ முடிய போய் புடிச்சு இழுத்து அப்படி ஒரு அமர்க்களம் பண்ணா. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி ஜட தான் வச்சு விட்டா. ஆனா பாப்பாக்கு அது வச்சதே தெரியாது. அவ ஃப்ரண்ட்ல எடுத்து போடும்போது ஒரு ரியாக்ஷன் குடுத்தா பாருங்க. அப்பா! என் அது பார்த்து முடிய பார்த்து அவளே பயப்ட்டா. பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது மாரி வந்து பாவாடை சட்டை போட்டு முடி வச்சு, நெத்தி சுட்டிலாம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்றேன். பொறந்ததுலேருந்து தாயரா பாப்பா வந்து இது மாரி நான் ஒருத்தர் கூட ரெடி பண்ணதே இல்ல. அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க. கம்மல் தான் இல்ல. அந்த டப்ஸ் கம்மல் நான் வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா மறந்துட்டேன் நானு கடைக்கு போகும்போது. இருந்தாலுமே பாப்பா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க. ரொம்ப மேக்கப்லாம் பவுடர்லாம் கூட எதுவுமே இல்ல. வெறும் லோஷன் மட்டும் தான் தடவுனேன். ஒரே ஒரு பிந்தி வச்சுட்டு நெக்லஸ், நெத்திச்சுட்டி மட்டும் போட்டேன். அவ்ளோ அழகா இருந்தாங்க. என்னன்னு தெரியல அவளுக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த முடிய எடுத்து ஃப்ரண்ட்ல போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவ்ளோ ஒரு மாரி வந்து பிஹேவ் பண்ணா. அவளுக்கு வந்து அத பார்க்கறதுக்கு பயமா இருந்ததுன்னு நெனைக்கிறேன் நானு. என்னடா இது புதுசா வந்து நம்ம மேல வந்து இருக்கே அப்டின்ட்டு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ கியூட்டா வந்து பாப்பா பிஹேவ் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ண போயிட்டேன். இல போடுறதுக்கு போயிட்டேன் நானு. பாப்பா வந்து தானியா புக் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்தாங்க.
ஸோ ஆயுத பூஜைக்கு மெயின் பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ வினோத் கீழ போயிட்டு பார்த்தீங்கன்னா, கார் அண்ட் பைக்குக்கு வந்து பூஜை போட்டாரு. ஸோ இப்ப வந்து மேல மட்டும் சாமி கும்பிடணும். ஸோ அவங்க தாத்தா வந்திருக்கிறதுனால வந்து புக் எடுத்துட்டு போயிட்டு பாப்பா வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து காமிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இலை முதல் கொண்டு எல்லாமே போட்டாச்சு. போட்டு மேடம் தான் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. அவங்க தாத்தா பார்த்துட்டு தாத்தா கூடவே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்தி நாங்க சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தானியாக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. விளக்கேத்துற வரைக்கும் வந்து அமைதியா இருப்பா. எப்படா வந்து அந்த ஊதுவத்திய காமிக்கும்போது, அம்மா குடும்மா, குடும்மான்னு வந்து கேட்டுட்டே இருப்பா. அவ தான் வந்து வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஊதுவத்தி காமிச்சு விடுவா. சாம்பிராணி போடுற பழக்கம் வந்து எனக்கு இல்லைங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்ன்ட்டு சொல்லிட்டு நான் சாம்பிராணி போட மாட்டேன். அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுவத்திய வந்து வீடு ஃபுல்லா காமிச்சு விடுவேன். ஸோ தானியா வந்து ஊதுவத்தி ஃபுல்லா வந்து காமிச்சுட்டு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிட்டோம். என்னன்னு தெரியல, அந்த பூஜை ரூம் பார்க்கும்போதே வந்து அவ்ளோ பீஸ்ஃபுல்லா வந்து அவ்ளோ அ ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. ஃபைனலி சாமி கும்பிட்டுட்டு கேசரி எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க. தானியாக்கும், தாயராக்கும் வந்து அவ்ளோ பிடிச்சிருந்தது. பாப்பா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. பட் ஆனா கொஞ்சம் தான் குடுத்தேன் நானு. ஏன்னா வந்து கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் குடுத்தேன் நானு. ஸோ ஃபைனலி வந்து எங்க வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. உங்க வீட்ல வந்து நீங்க எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.